ஓகே. ஸோ நேத்து நான் வந்து ஒரு பார்ட்ல அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பியூர் வந்து ஆப்பரேஷன் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஆப்பரேஷன் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ்ல என்ன கோர், ஓகேங்களா? நம்மளுடைய பிசினஸ் உடைய கோர் என்ன? அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதா வந்து என்ன அப்படின்னா, ஆப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் ஒவ்வொரு பிசினஸ்லயும் வந்து சர்வீஸா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மெயின் சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆப்பரேஷன். இப்போ வந்து ஆடிட்டர் சர்வீசஸா இருக்கட்டும், ஸ்கூல் அண்ட் காலேஜஸா இருக்கட்டும், எஜுகேஷன் சர்வீசஸ், தென் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுடைய கோர் ஆக்டிவிட்டி. அதர்வைஸ் ஒரு ட்ரேடர் அல்லது மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ட்ரேட் குட்ஸ்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படிங்கிறதுல மெட்டீரியல், இன்வென்ட்ரி இப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதே மாதிரி பிக்சட் அசெட்ஸ்ல ஏர் கண்டிஷனர் வாங்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறோம், பிரிண்டர்ஸ் வாங்குறோம். இதுலயும் வந்து மெட்டீரியல் இன்வால்வ் ஆகுது. பட் அதெல்லாம் வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஆபரேஷன்ஸ் ரிலேட்டட் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா பிசினஸோட ஃபார்மேஷனுக்காகவும் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் நம்ம வந்து பண்ணக்கூடியது தான் ஸ்டேஷனரிஸா இருக்கட்டும், அதர் சப்ளைஸா இருக்கட்டும், அது எல்லாமே. இப்ப இந்த இடத்துல ட்ரேட் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரேட் குட்ஸ் ரிலேட்டடா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம வந்து அதிகமா வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் ஆபரேஷன். ஓகேங்களா? பையிங் அண்ட் செல்லிங். இப்ப சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பார்ப்போம். சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது 1 மந்த்துக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா எவ்வளவு மெட்டீரியல் நம்ம வந்து சேல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டா ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன். அந்த மெட்டீரியலை நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளவு வேல்யூஸ்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்ல ஒரு மெட்டீரியல் சீப் அண்ட் பெஸ்டா வந்து எந்த சப்ளையர்ட்ட இருந்து நம்ம வந்து வாங்க முடியும், தென் வந்து டிஸ்கவுண்டட் அதிகமா வந்து எங்க கிடைக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்மளுடைய பிசினஸ் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். தென் அதுல நம்ம வந்து பெர்ஃபெக்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? தென் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஷோரூம் இல்ல அப்படின்னா குடவுன்ல இவ்வளவு மெட்டீரியல் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப நம்ம பல்கா வாங்கி நம்ம வந்து அதிகமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், ஏன்னா பல்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் அதிகமா கிடைக்குதுங்கிறதுனால டேமேஜஸ் அதிகமா நம்ம வந்து மீட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸை நம்ம வந்து எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப சாதாரணமா ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னா அந்த ஷோகேஸ் ஃபுல்லாவே எப்பவுமே அவங்க ஃபுல் பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா வந்து அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்கும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எது பழசு எது புதுசு அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அந்த ஷோரூம் சேல்ஸ் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அப்ப எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரு ஹோல்சேல் இண்டஸ்ட்ரீஸா இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா சேல்ஸுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம வந்து கொஞ்சம் சஃபிசியண்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அது ரிலேட்டடா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 100% ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் கிரெடிட் பேசிஸ்ல தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த கிரெடிட் கண்ட்ரோலையும் நம்ம வந்து ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, கூட்ஸ் பர்ச்சேஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தோம். ஆனா இங்க நான் வந்து என்ன இங்க சேர்த்திருக்கேன் அப்படின்னா குட்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேல் பண்றதுக்கான மெட்டீரியல் பியூர்லி நம்மளுடைய பிசினஸ் ஆபரேஷன், நம்மளுடைய ட்ரேட் குட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் எடுத்து இப்ப ட்ரேட் குட்ஸுக்கான மெட்டீரியல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் அப்படிங்கிறது. அடுத்து இந்த ட்ரேட் குட்ஸ் வந்து குட்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து இன்வென்ட்ரி அப்படி நம்ம பாக்குறோம். ரியல் டைப், நாமினல் டைப், பர்சனல் டைப்ல இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது வந்து எதுல வருது அப்படின்னா ரியல் டைப்ல வருது. ஆனா பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம இன்வென்ட்ரி அப்படிங்கிற ரியல் டைப்பை நம்ம வந்து அப்ளை பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து நேச்சர் ஆஃப் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அப்ப இந்த இடத்துல மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற நாமினலை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பியூர் நாமினல் நேச்சர்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சேல்ஸ்ங்கிறதையும் நாமினல் நேச்சர்ல கன்சிடர் பண்ணணும்.
சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நாமினல் நேச்சருடைய ரிவர்சல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுல இந்த பிசினஸ் ஆபரேஷன்ல நீங்க வந்து கன்சிடர் ஓகேங்களா. ஈவன் தோ இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ரியல் அப்படின்றதுனால வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட்ங்கிறத கன்சிடர் பண்றது கிடையாது. நேச்சர் ஆஃப் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். இதை பத்தி நான் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நேச்சர் என்ன, இன்வெர்டு அவுட்வேர்டு, அவ்வளவுதான். இன்வெர்டை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தோம். அவுட்வேர்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அவுட்வேர்டு. அப்ப இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த 4 கான்செப்ட் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இன்வென்ட்ரிக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே. அப்ப பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நாமினல் ரூல் படி டெபிட் பண்ணணும். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆர் டெபிட் அப்படி நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறீங்க. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு நான் வந்து இங்க கொடுக்குறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம நாமினல் நேச்சர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல டெபிட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ அடுத்து வந்து வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பர்ச்சேஸோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க தென் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸா கேஷ் பர்ச்சேஸ். இம்மிடியேட்டா நம்ம வந்து கேஷ் கொடுத்துட்டோமா இல்ல அன்பெய்ட்ல இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஏ லிமிடெட் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஆன் கிரெடிட் பேசிஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்கல, ஆன் கிரெடிட் பேசிஸ்ங்கிறத நான் சொல்லல. அல்லது குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஏ லிமிடெட் பை செக் அப்படிங்கிற பேமெண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதே நான் சொல்லல. ஓகேங்களா. பேமெண்ட் எப்படி என்ன மோட்ல பண்ணியிருக்கோங்கிறதே நான் சொல்லல. குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஏ லிமிடெட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம லிட்டரலி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்ப நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஒன்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருந்தால் சப்ளையரை நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல கிரெடிட் பர்ச்சேஸுக்கு நம்ம வந்து சப்ளையர் லெஜரை நம்ம வந்து கொண்டு வரோம். கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ரீசன் என்ன அப்படின்னா கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவர் என்ன கிவரா இருக்காரு, மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய கிவரா இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து இங்க எடுத்துக்கிறோம். மெட்டீரியல் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிவரா இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனால வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் த கிவர் பேசிஸ்ல நான் ஏ லிமிடெட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். இப்ப ஏ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 20 lakh அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்றோம். நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேங்களா, சத்யராஜ் சார் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. என்ன கேட்டிருந்தீங்கன்னா சார் உங்க அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னது நம்ம கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது அப்படிங்கிறத வந்து சார் நீங்க தர வேண்டியது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. நீங்க எங்க பிசினஸ் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு சார். அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்றாங்க அவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்றாங்க. சார் உங்களுடைய அக்கௌண்ட்ல நாங்க கிரெடிட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணுமா, உங்களுடைய அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து வாங்கணுமா. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வருது இல்லையா. அப்ப ஒரு பார்ட்டி லெஜர்ல நம்ம கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஏ லிமிடெட் அப்படிங்கிறதுல கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 lakh நான் வந்து இங்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த 20 lakh அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாக்டா இதை நம்ம வந்து அக்கௌண்டிங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து பேயபிள் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா. அக்கௌண்ட் பேயபிள் ரிப்போர்ட்டுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம். கிளியர் கிளியர் சத்யராஜ் சார். ஒரு பார்ட்டி லெட்ஜர் எடுத்து பாக்குறீங்க, அதுல கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்ல ஒரு 20 lakh இருக்கு அப்படின்னா இது பேயபிள் பேலன்ஸ் நம்ம பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப பேயபிள் அப்படிங்கிறது எங்க வரும், அன்பெய்டு பேயபிள் அன்பெய்டு எங்க வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும் அப்படிங்கிறத நீங்க அப்ப இந்த பர்ச்சேஸ் அப்ப எங்க சார் வரும், அசெட்ஸா லயபிலிட்டியா அப்ப நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. இந்த பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் இது வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அசெட்ஸ்ல போய் காட்டுறோம். ஸ்டாக் இன் ஹேண்ட் 20 lakh அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அசெட்ஸ் நம்ம காட்டிடுவோம். அதே மாதிரி ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஓகே. சோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு பர்ச்சேஸ் வேல்யூல நம்ம வந்து 20 lakh காட்டிடுறோம். கிரெடிட் சைடு க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது 20 lakh அப்படிங்கிறது நம்ம. அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ் நோ கெயின் இது வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நோ லாஸ் நோ கெயின். அப்ப பேலன்ஸ் ஷீட் எப்படி சார் டேலி ஆகுது அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ்ல ஸ்டாக் இன் ஹேண்ட், liability சைடு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தட் இஸ் பேயபிள் அன்பெய்டு சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 20 lakh.
இப்போ 2 சைடும் வந்து டேலி ஆயிடும். ஓகேங்களா, இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. சார் சப்ளையர் அப்படின்னாவே பேயபிள் தானே, சப்ளையர் அப்படின்னாவே பேயபிள் தானே, கிரெடிட் தானே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் நான் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அட்வான்ஸ் நாம கொடுத்த மாதிரி கணக்குல தான், அட்வான்ஸ் நம்ம கொடுத்தது மாதிரி. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இங்க கவர் ஆகுது. செக் அப்படின்னாவே பேங்க். அப்ப பேங்க்ல வந்து பணம் வெளியில போகுது, பேங்கர் கிவரா இருக்காங்களா ரிசீவரா இருக்காங்கன்னு பாக்குறோம். நம்ம கம்பெனி செக்கை தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பேங்கர் கிவர், அவங்க வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, சோ கிவர் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து பேங்கரை என்னவா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கிரெடிட் த கிவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் டு HDFC பேங்க் அப்படிங்கிறது பேங்க் கிரெடிட் பண்ணணும். அப்ப டெபிட் என்ன சார் பண்ணணும், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் நம்ம கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பி லிமிடெடுக்கு கொடுக்குறோம். அட்வான்ஸ் பி லிமிடெடுக்கு கொடுக்குறோம். எதுக்காக சார் கொடுக்குறோம், பர்ச்சேஸ் பண்றதுக்காக தானே கொடுக்குறோம். அப்ப பர்ச்சேஸ் எடுத்துக்கலாமே, ஏன் பி லிமிடெட் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போறோம், ஆனா இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. சரிங்களா, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம வந்து அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் இயரோட எண்ட்ல, ஓகேங்களா, பினான்சியல் இயர் எண்ட் 31 மார்ச்ல நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் நம்ம ஒரு சப்ளையருக்கு கொடுக்குறோம். அது வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான், அதுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு கணக்கு வச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி வைக்க கூடாது. ஏன் பர்ச்சேஸ்னு கணக்கு வைக்க கூடாது அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணோம்னா ட்ரேட் குட்ஸ் நம்மகிட்ட வர அப்போதைக்கு வரல. பர்ச்சேஸ் அப்படின்னா அதுக்கான குட்ஸ் நம்ம கணக்குல காட்டணும், அது இல்ல. ரெண்டாவது வெறும் பர்ச்சேஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடும், ப்ராஃபிட் கம்மியாயிடும். அப்ப தப்பான இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகேங்களா, பட் அப்ப இந்த இடத்துல அட்வான்சஸ் அப்படின்னு வரும்போது சப்ளையரா கஸ்டமரா அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப அந்த சப்ளையருடைய எக்ஸாக்ட் பிசினஸ் நேமை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அட்வான்ஸ் கொடுத்து. ஓகேங்களா, சோ இன் ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ண போறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்றோம், அட்வான்ஸ்ங்கிறது கொடுக்குறோம். இப்ப இதுல செக் கொடுக்குறதுனால டு HDFC பேங்க்ங்கிறது ஓகே. அப்ப டெபிட் என்ன அப்படின்னா பி லிமிடெட். அப்ப நம்ம வந்து பி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டார், பி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டார் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எடுக்கிறேன். சார் பி லிமிடெட் யாரு அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர். பி லிமிடெட் யாரு அப்படின்னா நம்மளுடைய சப்ளையர். சப்ளையருக்கு எப்பவுமே நாம கொடுக்குற மாதிரி தானே வரும், அப்ப கிரெடிட்ல தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த இடத்துல நம்ம இன்னும் பர்ச்சேஸே பண்ணல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் நீங்க வந்து புது கஸ்டமர்களுக்கு அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க, நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பில் ரைஸ் பண்றோம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல காமிச்சுக்கிட்டோம். பில்லு வர்றது வரைக்கும், ஓகேங்களா, பில்லு வர்றது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற அக்கௌண்ட் ரிசீவபிளா தான் இதை கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, அதனால ஈவன் தோ சப்ளையரா இருந்தாலும் அவங்களுடைய பேலன்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கும்போது டெபிட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா, சோ அப்ப டு HDFC பேங்க் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கிரெடிட்ல நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா பேங்க்ல இருந்து பணம் இவங்களுக்கு மூவ் ஆகும், டிரான்ஸ்பர் ஆகும். இவ்வளவுதான் வந்து அட்வான்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். அப்ப பி லிமிடெட் லெஜர் புக்ல டெபிட்ல இவ்வளவு வர வேண்டியது இருக்குன்னு நம்ம வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா, இப்ப அடுத்த டிரான்சாக்ஷன் பில்லு அவங்க அனுப்பிட்டாங்க, மெட்டீரியலும் பில்லும் அனுப்பிட்டாங்க. மெட்டீரியல் அண்ட் பில் அனுப்பியாச்சு. இப்ப இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் குட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் நாமினல் ரூல், அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, எக்ஸ்பென்சஸ்னால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 15 lakh டு பி லிமிடெட் அக்கௌண்ட், டு பி லிமிடெட் அக்கௌண்ட். ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல வந்து லிட்டரலா வந்து நம்ம டவுட் வரும், பி லிமிடெட்ல 15 லட்சம் வைக்கணுமா இல்ல அந்த அட்வான்ஸை கழிச்சிட்டு 10 லட்சம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி பி லிமிடெட ஏற்கனவே நம்ம டெபிட்ல 5 லட்சம் வச்சுட்டோம். இப்ப டைரக்டா கிரெடிட்ல போயிட்டு நம்ம 15 லட்சத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, கிரெடிட்ல போயிட்டு இந்த டிரான்சாக்ஷனை 15 லட்சம் நம்ம வச்சோம் அப்படின்னா அவருடைய நெட் பேலன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 15 லட்சத்துல 5 லட்சம் போக 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அகைன் கிரெடிட் இருக்கும். அப்ப நம்ம வந்து இந்த பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் வேல்யூ தான் நம்ம வந்து என்ட்ரி கொண்டு வரமே தவிர அந்த இடத்துல நம்ம வந்து மேனுவல் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிடக்ஷன் ஆடிஷன்லாம் பண்ணக்கூடாது. அப்ப இதுக்கான டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஓகேங்களா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் டு பி லிமிடெட் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரெக்கார்ட்.
டு 15 லட்சம் ரூபாய்க்கு பி லிமிட்டடை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க காமிச்சு. இப்போ உங்களோட எக்ஸாக்ட் லெட்ஜர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல டெபிட்ல 5 லட்சம் இருக்கும், இன்னொரு பர்டிகுலர் டேட்ல கிரெடிட்ல 15 லட்சம் இருக்கும். அப்ப எக்ஸாக்ட் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னா அந்த 15 லட்சத்துல 5 லட்சம் கம்மியா இருக்கு, குறைஞ்சிட்டு மிச்சம் 10 லட்சம் அகைன் கிரெடிட்ல இருக்கும். ஓகேங்களா, மிச்சம் 10 லட்சம் அகைன் கிரெடிட்ல க்ளோசிங் பேலன்ஸா நம்மளுக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸை அரைவ் பண்ணி கொண்டு. ஓகேங்களா, அப்போ அட்வான்ஸ் நம்ம கொடுத்தது தனி என்ட்ரியா நம்ம ரெக்கார்ட் பண்றோம், அவங்க கிட்ட இருந்து ஃபியூச்சர்ல பில் நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா அது தனி என்ட்ரியா நம்ம வந்து ரெக்கார்ட். ஸோ இது தனி என்ட்ரி, இது தனி என்ட்ரி. ஸோ லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்வான்சஸ் அப்படிங்கிறது எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிக்கும் அப்படிங்கிறது நாம வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். இப்போ அதே மாதிரி குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் சி லிமிடெட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா செக் கொடுத்துட்டோம். இம்மிடியேட்டா நம்ம வந்து செக் ரிசீவ் பண்ணியாச்சு, சி லிமிடெடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், பட் இம்மிடியேட்டா நம்ம வந்து செக். அப்ப இது கேஷ் டிரான்சாக்ஷன். அப்ப செக் கொடுத்தாச்சு அப்படின்னா சி லிமிடெட நம்ம கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, சி லிமிடெட சின்ன டவுட் சார், இப்ப இந்த பி லிமிடெட் பர்ச்சேஸ் கூட்ஸ் அந்த பேமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இப்ப அவருக்கு அட்வான்ஸ் வந்து 5 lakhs கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ் வந்து 15 lakhs பண்ணிருக்கோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் எடுத்தோம் அப்படின்னம்னா கூட்ஸ் வந்து 15 lakhs இருக்கும், ஸ்டாக்கா இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக், கிரெடிட்டர்ஸ் வந்து 10 லட்சம் தானே சார் வரும், அப்போ அது மிஸ் மேட்ச் ஆகாதுங்க சார். சூப்பர். இப்போ வந்து என்னன்னா இப்போ இதோட இம்பாக்ட் இதுல வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்டாக்கோடைய வேல்யூல 15 லட்சம் ரூபாய் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்டா? ஆமா, 15 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கோடைய வேல்யூல நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படியே நம்ம வந்து கிரெடிட் சைடு நம்ம வந்து பார்க்கணும். ஐ மீன் இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இதுக்கு இந்த பில் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருக்கும்? இது நம்மளுக்கு ரிசீவபிள். ரிசீவபிள்னா எங்க தான் காட்டணும்? அசெட் தான் காட்டணும். கரெக்டா? அசெட் மாதிரி தான் நம்ம வந்து காட்டுவோம். இது அசெட்ஸை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரிசீவபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் ஸ்டாக் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும், அந்த அசெட் 5 லட்சம் ரூபாய் கம்மி ஆயிடும். கரெக்டா? அவங்கள்ட்ட வர இனிமே நம்ம போயிட்டு ரிசீவபிள் இருக்குன்னு கேட்க முடியாதுல்ல. ஆமா, கேட்க முடியாது. அந்த அசெட் 5 லட்சம் ரூபாய் அப்படியே வந்து மைனஸ் ஆயிடும். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. அசெட்ல வந்து அவருக்கு டெபிட் பேலன்ஸா இருந்திருக்கும் 5 lakhs. ஆமா, ஆனா இப்ப அவர் 15 லட்சம் ரூபாய்க்கு பில்லு போறாருங்க சார். அந்த 5 லட்சம் கழிஞ்சது போனதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்க வேண்டியதுன்றது நமக்கு 10 லட்சம் மட்டும் தான் காட்டுறீங்க. 10 லட்சம் ரூபாய் இங்க வந்து இங்க 5 லட்சம் ரூபாய் நம்ம ஆட் பண்றோம், அதே டைம் பேலன்ஸ் ஷீட்ல 5 லட்சம் ரூபாய் கழிச்சிடறோம். அப்ப நெட்டா வந்து என்ன 10 லட்சம் தான். கரெக்டா? அசெட்ஸ்ல 15 லட்சம் ரூபாய்னு கரண்ட் அசெட்ஸ்ல ஆட் பண்றேன், அதே கரண்ட் அசெட்ஸ்ல இன்னொரு வேல்யூல 5 லட்சத்தை கழிச்சிடுறேன். அப்போ வந்து எக்ஸாக்டா கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு போஸ்ட் ஆகுது அப்படின்னா 10 லட்சம் தான் போஸ்ட் ஆகுது. 10 லட்சம் போஸ்ட் ஆகுது. ஆமா, அந்த 10 லட்சம் இப்போ புதுசா எங்க போயிட்டு உட்காந்துரும் அப்படின்னா பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உட்காந்து. கிளியர்? அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த மாதிரி புரியாத மாதிரி இருக்கு. அதாவது என்ட்ரி பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பிராக்டிக்கலா நான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டை காமிக்கும் போது இன்னும் ஈஸி ஆயிடும். நம்ம டேலியில என்ட்ரி பண்ணிட்டு நான் ரிப்போர்ட் காட்டும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அல்லது நீங்களே கூட இப்ப என்ட்ரி எனக்கு பண்ண தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல் என்ட்ரி மேனுவலா சும்மா என்ட்ரி பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வர வாய்ப்பு. அதர்வைஸ் நான் வந்து உங்களுக்கு இதே டிரான்சாக்ஷன் தான் நான் வந்து அங்கே டேலியில அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, இனிஷியலா நான் வந்து இதே ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அங்கே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் மேனுவல் அக்கௌண்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to create a separate ledger. லெட்ஜர்ல கிளாசிஃபிகேஷன், we have to choose correct voucher type. வவுச்சர்ல டெபிட் கிரெடிட். அப்போ வவுச்சர்ல டெபிட் என்ன கொடுக்குறோம், கிரெடிட் என்ன கொடுக்குறோங்கிறத தான் இங்க படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண டெபிட் கிரெடிட் கரெக்டா தப்பாங்கிறத இங்க லைட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். பேலன்ஸ் ஷீட்ல இப்படிதான் அஃபெக்ட் வரப்போகுதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு அசம்ஷன்ல இருக்கிறோம் 10 லட்சம் ரூபாய் அதான் நெட் எஃபெக்ட். அசெட்ஸ்ல 10 லட்சம் ரூபாய் வந்து நெட்டா வந்து ஆட் ஆக போகுது, லைபிலிட்டியில 10 லட்சம் ரூபாய் வந்து உட்கார போகுது, ரெண்டு சைடும் மேட்ச் ஆகும். அப்ப பேலன்ஸ் ஷீட்டை போய் செக் பண்றோம். அதே மாதிரி
நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்ட், மேட்ச் ஆகலைன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எங்கே தப்பு பண்ணிட்டோம், டெபிட் கிரெடிட் பண்ணதா தப்பு நடந்திருக்கு எங்கேயோ, இவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து அங்கே டிஜிட்டலைசர் அக்கௌண்ட்ஸ் அதுல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சில லோடு ஏத்திட்டு, ஓகேங்களா, எக்ஸ்ட்ராவா லெஜர் கிரியேஷன் அதுக்கு வந்து அண்டர் என்ன கொடுக்கணும் அது அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த லோடை நீங்க தாங்குறதுக்கு உங்களை ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது எக்ஸ்ட்ராவா இந்த ஆப்ஷன் லெஜர் கிரியேஷனையும் வவுச்சர் செலெக்ஷனையும் கரெக்டா இந்த வவுச்சர் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு லெவலுக்கு நான் வந்து உங்களுக்கு கொண்டு போறேன். அப்ப கண்டிப்பா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி. ஓகே. தென் இது இப்போ வரைக்கும் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்கத்தான் சார் செய்யுதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா. அதை வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும்னா இன்னொரு ஐடியா கூட கொடுக்குறேன். நம்ம காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு கட்டத்துல புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லா உட்காடுறோம், உட்காந்து அம்புட்டையும் படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், அவ்வளவுதான் ரெடி ஆயிரும். இப்போதைக்கு புரிஞ்சா புரியுது புரியலன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட் இருக்கும். அது யாருக்காவது வந்திருக்கா? எனக்கு வரும். யாருக்காவது வந்திருக்கா? யாராவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இந்த சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவ்ல படிக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வரும், அதை மைண்ட்ல வச்சுக்கிறோம். அது கரெக்ட். ஆனா என்ன மாதிரி ஆட்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது, அப்போதான் வந்து கரண்ட் பில்லு கட்டணும், ரேஷன் கடைக்கு போகணும், நெல் அவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு பிளானிங்ல இருப்பாங்க. இந்த சாட்டர்டே சண்டே வேணா உட்கார வச்சு கரண்ட் பில்ல கட்டி போடணும், இந்த நெல்லை வந்து அவிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் இருப்போம். அது நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து அந்த நேரத்துல காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சுட்டு வந்து புக்கை எடுத்து வச்சோம் அப்படின்னா ஏன்டா நெல்லை விற்கிற வேலை வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். ஏன் சண்டை வருதுன்னா இதானே நம்மளுடைய பிளானிங் இன்னொருத்தவங்க யூட்டிலைஸ் பண்ணும் போதுதான் சண்டை. அதுதான் வந்து மன வேறுபாடு. அது என்னது என்ன சொல்லுவாங்களே, அது என்னது கருத்து வேறுபாடு. ஓகேங்களா. நம்ம ஒரு பிளான் பண்ணா அவங்க ஒரு பிளான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நெல்லை விற்கணுமான்னு சொல்லிட்டு சண்டை வரும். நெல் அன்னைக்கு ஃபுல்லா விற்போம், அதுக்கப்புறம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடும். அடுத்த வாரம் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே போடுறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஆனா அதுக்கு அப்ப வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த நெல் எல்லாம் காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் சைக்கிள் ஏத்திட்டு போயிட்டு அரைச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. எப்படியாவது கட்டி வச்சு தூக்கிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு அங்கே போனோம்னா நம்மள மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. அந்த கியூவெல்லாம் தாண்டி நெல் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள முடிச்சிடும், அந்த சாட்டர்டே சண்டே முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு இது புரியலையா, ஒருவேளை டேலி படிச்சா புரியும் போலன்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா புரிய வச்சிருவேன், புரிஞ்சிடும். இப்போதைக்கு கிளாரிட்டி மட்டும். என்னங்க சார்? லெஜர் போட்டா புரிஞ்சிடும்ல. லெஜர் போட்டு அந்த லெஜர் ரிப்போர்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்ம அடுத்த அதை போட்டு நான் வந்து டம்ப் பண்ண வேணாங்கிறதுனால அந்த லெஜர் ரிப்போர்ட் இப்போ நான் போறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து என்னன்னா சிவா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சி லிமிடெட் அப்படின்னு இருக்கு. இது எக்ஸாக்ட் வந்து என்ன அப்படின்னா மேல இருக்க டிரான்சாக்ஷன் மாதிரி தான். அதாவது என்னன்னா ஏ லிமிடெட்டை பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனா ஏ லிமிடெட் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம், அதனால ஏ லிமிடெட் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனா இங்க சி லிமிடெட்டை நம்ம வந்து செக் இம்மீடியட்டா கொடுத்துட்டோம், அதனால சி லிமிடெட்டுக்கு இனிமே கொடுக்க வேண்டியது இருக்கு நம்மளுக்கு கணக்குல காட்ட வேண்டாம். ஓகேங்களா. ஏன்னா இம்மீடியட்டா கொடுத்துட்டோம், அப்ப இனிமே கொடுக்க வேண்டியது இருக்கு 10 லட்சம் கணக்குல காட்ட வேணாம். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், பர்ச்சேஸ் நடந்திருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வேல்யூல பர்ச்சேஸை நம்ம வந்து டெபிட்ல நம்ம வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத நான் வந்து வச்சிடுறேன். ஆனா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிவாவுக்கு நான் வந்து சாரி சி லிமிடெடுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதானே இருக்காது, இன் ஃபியூச்சர் நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அன்னைக்கே கொடுத்துட்டோம். ஆனா எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அஸ் பேங்க் செக் கொடுத்ததுனால பேங்க அஸ் அ கிவர் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து HDFC பேங்க் அப்படிங்கிறத நான் டூல ரெக்கார்ட். இவ்வளவுதான் மீனிங். ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மளிகை கடைக்கு போறோம், டக்குன்னு நம்ம வந்து நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். மறுபடியும் போறோம், மறுபடியும் ஒரு 45 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு அதையும் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டக்குன்னு பேனாவை எடுத்து ஏற்கனவே எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாரு இல்லையா. அதான் அப்ப நம்ம நேம் வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா மட்டும்தான், வர வேண்டியது இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து அவர் எழுதுறாரு நம்ம பேரை. பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரே அவர் கேட்க மாட்டாரு. நம்ம யாரா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் என்ன பண்றாரு, பொருளை கொடுத்துட்டு கொடுத்துருவாரு. அண்ணன் வாழைப்பழம் எங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்த அண்ணனா இருந்தாலும் காசை கொடுத்தா வாழைப்பழம் கொடுப்போம் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. அது மாதிரி காசை கொடுத்தா எந்த அண்ணனா இருந்தா என்ன, காசு கொடுக்கலாம் தான் அண்ணன் பேர் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கரெக்டுங்களா. அது மாதிரிதான் வந்து என்னன்னா இங்க கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ்ல பணம் இமீடியட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கொண்டு வர வேண்டாம், ஏன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தேவையில்லை. பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
கொண்டு வரணும். ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போதோ அல்லது ரிசீட் வாங்கும் போதோ அவங்க நேமை கரெக்டா நம்ம வந்து எடுத்து அந்த லெஜரை செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து அந்த ரிசீட் அண்ட் பேமெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து சேல் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? நம்ம வந்து இம்மிடியட்டா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து 30 லட்சத்துக்கு வாங்கின பொருளை நம்ம 30 லட்சத்துக்கு விற்க மாட்டோம். மேபி இதுல பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி மார்ஜின் வச்சு தான் நம்ம இங்க விற்கும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து முன்னாடி நான் வந்து 100 நம்பர்ஸ் ஆஃப் ஐட்டம் வாங்கி 85 நம்பர்ஸ் ஆஃப் ஐட்டம் சேல்ஸ் பண்ண ப்ராஃபிட் என்னன்னு கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ்னு. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வாட் இஸ் த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் எக்ஸாக்டா ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். அப்ப நம்ம வந்து ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா? சோ அந்த அதர்வைஸ் அந்த மெட்டீரியல் இன்வர்ட் அவுட்வர்டுங்கிறது பியூர் காஸ்ட் அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்டது. அது காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அது வந்து ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அந்த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இருக்கக்கூடிய வேல்யூ என்னங்கிறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து டேலி பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து இது சேல் பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணப்படுது. இட் இஸ் நாட் அ காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சேல் அப்படிங்கிறது ஒரு இன்கம். இன்கம்னா கிரெடிட் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இன்கம்ங்கிறது கிரெடிட். அதர்வைஸ் இப்ப மெட்டீரியல் நாம வந்து ரிசீவ் பண்றோம். அப்ப வந்து ராம் அப்படிங்கிறவர் வந்து ரிசீவரா இருக்காரு. ஓகேங்களா? ராம் வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர். அப்ப டெபிட் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன்? ராம் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஸோ ராம் அண்ட் கோ அப்படிங்கிறத நான் வந்து டெபிட்ல இருக்காது. ஸோ அப்ப ஒரு பார்ட்டி ஒரு கம்பெனி பேரு, அந்த கம்பெனி பேர்ல டெபிட்ல வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ரிசீவபிள் அப்படின்னு இருக்கும். அப்ப ராமுகிட்ட இருந்து ரிசீவபிள் எவ்வளவு இருக்கு அப்ப நம்ம வந்து பார்த்தா 30 லட்சம் ரூபாய். எதுக்காக? டு சேல்ஸ். சேல்ஸ்ங்கிறது இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றோம்னா டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ 30 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இதுதான் வந்து சேல்ஸுக்கு. அப்ப எக்ஸாக்டா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரணும் ஆபரேஷன்ல அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இதுதான் பர்ச்சேஸுக்கு. அப்ப சேலா இருந்துச்சுன்னா சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். ஏன்னா சேல் இருக்கும்போது சேல் கிரெடிட்ல வரும். அப்ப சேல் ஏன்னா சேல் ஏன் கிரெடிட் ஆகுதுன்னா இன்கம் அது. ஓகேங்களா? சேல் எதுக்கு கிரெடிட்ல வருது? இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஹையரிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஹையரிங் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா லீவு போட்டாரு. ஆனா இன்டர்வியூக்கு வந்து ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. யாரு கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியல அப்படின்னா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அந்த இன்டர்வியூக்கு எடுத்து அந்த அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து கேப்சர் பண்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த செஷன்ஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இன் கேஸ் இஃப் யூ ஆர் பிசினஸ் பீப்புள் இன் தி சென்ஸ். ஓகேங்களா? புவனேஸ்வரி மேம்னா வந்து எப்பவுமே ஷாப்ல தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகேங்களா? அவங்கன்னா வந்து என்னன்னா மேபி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பர்சன்ஸ் கரெக்டான பர்சன் எடுக்கணும் கிடைக்கவே மாட்டேங்குது. நல்ல ஒரு அக்கௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நாலேஜபிள் அக்கௌண்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. டேலியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா டேலியில என்ன நம்ம தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க ஆப்ஷன்ஸ்னா தெரியுது. ஆனா அக்கௌண்ட்ஸ்ல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பர்ச்சேஸுக்கு என்னப்பா ஜர்னல் என்ட்ரி, சேல்ஸுக்கு என்னப்பா ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் சாரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட் இல்லைன்னா கேஷ் அக்கௌண்ட். சேலுக்கு என்னப்பா என்ட்ரி? சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை கரெக்டா கிரெடிட் வச்சுட்டு பர்ச்சேஸை கரெக்டா டெபிட் வைக்கிறாரு அப்படின்னாவே ஓவரால் வந்து அவங்களுக்கு ஐடியா இருக்குன்னு. ஓகேங்களா மேம்? ஓகேங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்றோம் ஆபீஸ் யூஸ்க்காக. அதுக்கு என்னப்பா என்ட்ரி? ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ்டு ஏ லிமிடெட் வந்து வாங்கியிருக்கோம், பணம் கொடுக்கல, அதுக்கு என்னப்பா என்ட்ரி அப்படின்னு கேட்கிறோம். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஏ லிமிடெட்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு அது வந்து இன்டர்வியூல சொல்லிட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டோம், ஓகே இதான சின்ன தப்பு தானே சொல்லி கொண்டு வந்துட்டோம், எடுத்துட்டோம், ஆளை வேலைக்கு எடுத்துட்டோம். ஆனா உண்மையிலேயே இந்த என்ட்ரியை கொண்டு போயிட்டு அவர் டேலியில அப்ளை பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிரும்.
உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மிஷினரி அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க வந்து என்ன பண்ணா, மிஷினரி வாங்கும்போது அதுக்கு டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மிஷின் வாங்கும்போது டாக்ஸ் இருக்கும். இப்போ ஏர் கண்டிஷனர் வந்து வாங்குறோம், ஏர் கண்டிஷனருக்கு டாக்ஸ் இருக்கும். ஆனா ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது செவர்ல மாட்டக்கூடிய ஒரு அசெட் அது. அதுக்காக அந்த ஏர் கண்டிஷனருடைய ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல். இப்ப அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 2 தப்பு பண்ணியிருக்காரு. வந்து என்ன பண்ணலன்னா, ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் டேட்டார் டு ஏ லிமிடெட் இல்லைன்னா கேஷ் கொடுத்துட்டாங்க, பேங்க் மூலம் கொடுத்துட்டாங்கன்னா டு பேங்க் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்கணும். அஸ் வெல் அஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுபடி ஒரு மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாவது அடிஷனலா நம்ம வந்து ஒரு சில செலவுகள் பண்றோம் அப்படின்னா அந்த மிஷினரி காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குல்ல? ஸோ நம்ம வந்து அதுதான் வந்து ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சினேரியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அந்த ஐடிசியை கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஐடியா இருக்கும்போது டோட்டல் ஏர் கண்டிஷன் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸோட சேர்த்து ஒரு வேல்யூ பேங்க்ல கொடுத்தாருன்னு சொல்லிட்டு டாக்ஸுக்கு தனி லெஜரே ஓபன் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேங்களா? இதான் பண்ணியிருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் டேட்டார் அப்படிங்கிற பதிலா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்றாரு. இப்போ அந்த பர்ச்சேஸ் வந்து எங்க போயிட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போயிட்டு அஃபெக்ட் ஆகும். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னவா அஃபெக்ட் ஆகுது? நம்ம ஏர்ன் பண்ண இன்கமுக்கு அகைன்ஸ்டா நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து குறையும், கிராஸ் ப்ராஃபிட் குறையும். கிராஸ் ப்ராஃபிட் குறையிறதுனால நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிரும். இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இந்த நெட் ப்ராஃபிட் குறையுது அப்படிங்கிறதுனால வந்து அந்த நெட் ப்ராஃபிட்ல நம்ம என்ன டாக்ஸ் கட்டுறோம்? இன்கம் டாக்ஸ் கட்டுறோமா, சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோமா? என்ன சார் டிஸ்கஸ் பண்ணோம்? இன்கம் டாக்ஸ் கட்டுறோமா, சேல்ஸ்? என்னங்க சார்? நெட் ப்ராஃபிட்ல இருந்து கட்டுறது. நெட் ப்ராஃபிட்ல இன்கம் டாக்ஸ். நெட் ப்ராஃபிட்ல இருந்து கட்டுறது இன்கம் டாக்ஸ். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ் ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ் நினைச்சு ஏர் கண்டிஷனர் வேல்யூவை லெஸ் பண்ணிட்டு இன்கம் டாக்ஸ் கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் தானே சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஒன் ஆஃப் த சேல்ஸ் டாக்ஸ். ஸோ சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட பில்ஸை மட்டும் வச்சு நம்ம ஜிஎஸ்டிக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு கட்டுறது வந்து ஜிஎஸ்டி. அது வேற டிபார்ட்மெண்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூல இருக்க ஏர் கண்டிஷனருக்கு வந்து கட்டின டாக்ஸை சேல்ஸ் மூலமா கலெக்ட் பண்ண டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் அந்த மாசத்துல ஏதோ ஒரு மாசத்துல அவங்க வந்து அந்த பினான்சியல் இயர்ல கட்டிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல 2 தப்பு நடந்திருக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு பிக்சட் அசெட்ஸை காமிச்சு கிளைம் பண்ணிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐடிசி அவைல் பண்ணக்கூடாத ஐடிசியை ட்ரேட் குட்ஸ் வாங்கினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லயும் ஷார்டேஜா அமௌண்ட் கட்டிட்டாங்க. அப்ப 2 சைடும் ஷார்டேஜா அமௌண்ட் கட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணக்கூடியது ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடியது ஆடிட்டர்ஸ். இப்ப இன்கம் டாக்ஸை வந்து ஏமாத்திட்டீங்க, தப்பா கம்மியான வேல்யூவை நீங்க இவ்வளவு வேல்யூ நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அதோடைய பெனால்டி இவ்வளவு 30% டாக்ஸ் உங்களுக்கு, அதை வந்து நீங்க கட்ட வேண்டிய 30% டாக்ஸ் இவ்வளவு அமௌண்ட் தப்பா கட்டிட்டீங்க, அதாவது கம்மியா கட்டிட்டீங்க. அதுக்கான பெனால்டி வந்து இவ்வளவு. தென் கம்மியா கட்டினதுனால இவ்வளவு நாளுக்கான டியூரேஷன்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ்ல இவ்வளவு. அப்போ கட்ட வேண்டிய டாக்ஸ், பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து இவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்கம் டாக்ஸுக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னா அவங்க வந்து நிற்பாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடிசி அவைலே பண்ணக்கூடாது, உங்களை யார் அந்த அசெட்டுக்கு வந்து ஐடிசி அவைல் பண்ணிருக்கீங்க, ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐடிசி அவைல் பண்ணதுனால அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்க திரும்ப கட்டணும், அதுக்கான பெனால்டி இவ்வளவு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு சொல்லி இதை எங்களுக்கு கட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் தான். பிக்சட் அசெட், வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், தென் அதோடைய அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட். ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்டு ஏர் கண்டிஷனர், பர்ச்சேஸ்டு குட்ஸ், இவ்வளவுதான். ரெண்டுமே பர்ச்சேஸ் தானே, பர்ச்சேஸ் எழுதலாமேன்னு எழுதிடக்கூடாது.
ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது தனியா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, புரியுதா? ஒரு கேண்டிடேட் சாதாரணமா வந்து அந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படிங்கிற வேர்டு தானே சொல்லல, அவரை வேலைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது நடக்கும். இதுல என்ன மிகப்பெரிய சிக்கல்னா, அது அந்தந்த மந்தே வந்து நடக்காது. போன மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதெல்லாம் நடக்காது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நோட்டீஸ். அப்ப அந்த அக்கௌண்டன்ட் வந்து மிகப்பெரிய அக்கௌண்டன்டா கூட வேற கம்பெனிக்கு போயிருவாரு. நம்ம கம்பெனில புதுசா வந்து அக்கௌண்டன்ட் எடுத்திருப்போம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஐயையோன்னு சொல்லிட்டு பயந்து அவர் நம்ம கம்பெனி விட்டு போயிருவாரு. வேலை விட்டு போயிருவாரு. ஓகேங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? இது என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. இதுக்கு நம்மளே பில் எடுங்கன்னு சொல்றாங்க, அத எடுங்கன்னு சொல்றாங்க, இத எடுங்கன்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா டைம்ல வேலை வாங்குறாங்க. யாராரோ வராங்க, யாராரோ போறாங்க. இவர் வராரு, ஜிஎஸ்டின்னு வராரு, இவர் வராரு, இன்கம் டாக்ஸ்னு வராரு, ஆடிட் ஆபீஸ்ல இருந்து ஆள் வருவாங்கன்னு சொல்றாங்க. எந்த பில்லு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புதுசா யாராவது பிரச்சனை எடுத்து வச்சோம்னா அவங்களும் வேலை விட்டு போயிடுவாங்க. சோ அக்கௌண்ட்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாசம் இல்ல அப்படின்னா அந்த அக்டோபர் மாசத்துல செப்டம்பர் மாசம் அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் பின்னாடி ஒரு மாசம் எடுத்து பாத்தீங்கன்னா கூட வேகன்சிஸ் நிறைய இருக்கும். ஏன் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆடிட்டிங் நடக்கும். அந்த ஆடிட்டிங்ல ஆடிட்டர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல தெரியாம ஐயே ஒரு தலைவலியா இருக்கு, வேற கம்பெனிக்கு வேலைக்கு போன்னு சொல்லிட்டு புது கம்பெனில போய் வேலைக்கு போயிட்டு நான் புதுசு எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நாள் ஓபி அடிச்சுட்டு ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், கெரியரை வந்து கொண்டு. சோ ஆனா அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4 மாசம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் நிறைய வரும். அதே மாதிரி வெப்சைட் பார்த்தோம்னா வேகன்சி அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்கும். ரீசன் பார்த்து இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெயினான ஒரு ரீசனா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா சிவா ரிசீவ்ட் அன் அட்வான்ஸ். சிவா ரிசீவ்ட் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் லக்ஷ்மணன். ஓகேங்களா? இந்த இடத்துல சேல்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. தென் செக் மூலமா வந்திருக்கும். சோ அமௌண்ட் வந்து யாரு ரிசீவ் பண்ணுவாங்க, பேங்கர் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப டெபிட் த ரிசீவர் பேங்க், HDFC பேங்க் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் யாரு செக் கொடுக்குறாங்க அப்படின்னா லக்ஷ்மணன். ஓகேங்களா? அப்ப மேல இருக்கிறதையும் இப்ப நம்ம மேல சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம், இப்ப நம்ம வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா HDFC பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கார்ட் HDFC பேங்க் டெபிட் அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்றோம். சோ கரண்ட் அசெட்ஸ்ல அசெட் சைடு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. 10 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ். அப்படியே லயபிலிட்டி சைடு என்ன ஆகுது அப்படின்னா லக்ஷ்மண் அண்ட் கோவுக்கு நாம கொடுக்கணும். ஏன்னா கிரெடிட் பண்றோம் இல்லையா, டு லக்ஷ்மணன் கோ, கிரெடிட் த கிவர் டு லக்ஷ்மணன் கோ. ஓகேங்களா? லக்ஷ்மண் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க கிரெடிட்ல நான் வந்து இங்க வச்சிருக்கேன். சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அசெட் சைடு பேங்க்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, லைபிலிட்டி சைடு லக்ஷ்மணுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லக்ஷ்மணன் கோக்கு எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கணுமோ அதே அட்வான்ஸுக்கே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வித்துட்டோம். ஓகேங்களா? அதே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். முன்னாடி தான் வந்து என்னன்னா 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 15 லட்ச ரூபாய்க்கு பில்லு வந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இப்போ அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா லக்ஷ்மணன் கோக்கு 10 லட்ச ரூபாய் வாங்கணும், அட்வான்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டோம், 10 லட்ச ரூபாய்க்கே நம்ம பில் பண்ணோம். சேல்ஸ் அப்படின்னாவே கிரெடிட் இன்கம்ங்கிறதுனால டெபிட் த ரிசீவர் லக்ஷ்மண் தான் நமக்கு வந்து மெட்டீரியல் வாங்கிக்கிறது. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லக்ஷ்மண் அண்ட் கோ, லக்ஷ்மண் அண்ட் கோ அப்படிங்கிறத நான் வந்து டெபிட்ல வைக்கிறேன். இப்ப லக்ஷ்மண் அண்ட் கோக்கு ஆல்ரெடி லைபிலிட்டி சைடு இருந்த 10 லட்ச ரூபாய் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். கரெக்டுங்களா? 10 லட்ச ரூபாய் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். லைபிலிட்டி சைடு கிரெடிட்ல இருந்ததுனால. டு சேல்ஸ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் டு சேல்ஸ். இந்த சேல்ஸ் அப்படின்னு வந்தாவே இது வந்து என்ன ரியல் நேச்சர்னு சொன்னோம். ரியல்னா என்னது, இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிங்கிறது கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து எக்ஸாக்ட். அதாவது இப்போதைக்கு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஸ்டாக் குறைஞ்சிருது. ஆல்ரெடி லைபிலிட்டில இருந்த 10 லட்ச ரூபாய் லைபிலிட்டி சைடு குறைஞ்சு, லைபிலிட்டி ரெடியூஸ் ஆகுது, ஸ்டாக் ரெடியூஸ் ஆகுது, ரெண்டு சைடும் மைனஸ். கிளியர் சார்? ஓகேங்க. ஓகே, இந்த இடத்துல புரிஞ்சுச்சுங்க. அப்ப நான் இன்னொரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். கரெக்டா? அப்ப இன்னொரு கன்ஃபியூஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல.
இப்ப இப்ப என்னன்னா லக்ஷ்மணன் கோக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக் வாங்கினோம், ஸ்டாக் வித்திருக்கோம். ஆனா கரண்ட் அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது என்ன காஸ்ட்ல இருக்கும்னா பர்ச்சேஸ் என்ன ரேட்டுக்கு பண்ணமோ அந்த ரேட்ல தான் இருக்கும். கரெக்டா? ஆமா சார், அந்த ரேட்ல தான் இருக்கும். அப்ப 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்க 3 லட்சம் ரூபாய் லாபம் வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டாக் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு குறையும்? அந்த 3 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் நம்மளுக்கு எவ்வளவு இங்க குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 7 லட்சம் கரண்ட் அசெட்ஸ்ல குறையும். 7 லட்சம் ரூபாய் கரண்ட் அசெட்ஸ்ல. தென் லக்ஷ்மணன் கோல எவ்வளவு குறையும் அப்படின்னா 10 லட்சமும் குறைஞ்சிரும். அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ்? 3 லட்சம் ரூபாய். 10 லட்சம் குறைஞ்சிரும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல இம்பாக்ட் ஆகும். நெட் ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா லைபிலிட்டி சைடு காட்டும், லாஸா இருந்துச்சுன்னா அசெட் சைடு. கிளியர்? ஓகே, இது மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ட்ரேடிங் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணுது, தென் வந்து பேலன்ஸ் ஷீட் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா நேத்து பார்த்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒன்லி இட் இஸ் அஃபெக்டிங் பேலன்ஸ் ஷீட் மட்டும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து டேலியில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கேட்கும். ஆனா ஆப்ரேஷன் அப்படிங்க வரும்போது, ஆப்ரேஷன் பார்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆப்ரேஷன் பார்ட் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும், அஸ் வெல் அஸ் பேலன்ஸ் ஷீட்டையும் கன்சிடர். இங்க என்ன குறையும், இங்க என்ன குறையும், டிஃபரன்ஸ் என்ன? அப்ப அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்டோடைய வேல்யூஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். 3 இடத்துல 3 ஆங்கிள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா சார்? ஓகே ஸ்டாக், ஹலோ சார், சொல்லுங்க. இப்போ இதுல க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3 lakhs ஓகே இருக்கும். அவங்க 7 lakhsக்கு கொடுத்துருக்காங்க, 10 lakhs பேமெண்ட் கொடுத்தாங்க. இப்ப பேங்க்ல 10 லட்சம் ரூபா இருக்கும் இல்லைங்களா சார்? அந்த 10 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போச்சு. அந்த 10 லட்சம் சேஞ்சஸே கிடையாது, அப்படியே இருக்கும். இல்ல, அதுக்கு இந்த பக்கம் இதுவும் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 3 lakhs, பேங்க்ல ஒரு 10 lakhs அப்படின்ற போது ஒண்ணும் கிடையாது. அவன்கிட்ட வாங்கினா வாங்கினது அப்படியே தான். கரெக்டுங்களா? பேங்க்ல இங்க வாங்கணும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய், அந்த 10 லட்சம் ரூபாய் நம்ம திருப்பி அதுக்கு சேல்ஸ் பண்றோம். 10 லட்சம் ரூபாய் பேங்கோடைய பேலன்ஸ்ல நோ சேஞ்சஸ். பேங்கோடைய பேலன்ஸ்ல நோ சேஞ்சஸ். அதாவது இந்த அது பேங்க் அக்கவுண்ட்ல அந்த பணம் இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த பணம் பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கு. இப்ப சேல்ஸ் வந்து 7 லட்சம் ரூபாய் மெட்டீரியல் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டோம். ஸ்டாக்ல 3 lakhs இருக்கும், பேங்க்ல வந்து ஒரு 10 lakhs ஆகுது இல்லைங்களா? அப்படின்னா இல்ல, பேங்க்ல 10 lakh இருக்கு, அது மாறாத வேலையை விட்டுருவோம். இப்ப இங்க என்ன பண்றோம்னா ஸ்டாக்ல எவ்வளவுக்கான வேல்யூ நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது கரண்ட் அசெட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளுக்கு 7 lakh வந்து ரெடியூஸ் ஆகுது. கரெக்ட்டா? ஸ்டாக்ல 7 lakhs வந்து ரெடியூஸ் ஆகும். அப்ப அது டிஃபரன்ஸ் போக என்ன? பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல 3 lakhs இருக்கும். அங்க 3 lakh தான் இருக்கும். அப்ப அந்த 3 இங்க இந்த சைடு அப்படியே வந்து வாங்க, இங்க எவ்வளவு குறையுது? அங்க 7 lakh குறைஞ்சது, 3 lakh டிஃபரன்ஸ் வரும். ஆனா இங்க என்ன குறையுது? 7 lakh குறையல, அதுக்கு பதிலா எவ்வளவு குறையுது? 10 lakh குறையுது. ஓகேங்களா? 10 lakh குறையுது. அப்ப அந்த 3 டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட்ல நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாக்ல 7 lakh குறையுது, 3 lakh டிஃபரன்ஸ். ஆனா இங்க 7 lakh குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அங்கேயும் 7 இங்கேயும் 7 முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க 7 குறையல, எக்ஸ்ட்ராவா 3 குறையுது. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா 3 என்ன? அதான் இங்க வந்து நெட் ப்ராஃபிட். அப்ப டோட்டலா 6 lakhs ப்ராஃபிட் தானே சார்? 3 லட்சம் ரூபாய் ஸ்டாக் இருக்குது, 3 லட்சம் ரூபாய் 3 lakh தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் ப்ராஃபிட்ல வரும். ஆமா, க்ளோசிங் ஸ்டாக் தான். இப்ப க்ளோசிங் ஸ்டாக் என்னவா குறையுது? எவ்வளவு குறையுது? 7 லட்சம் ரூபாய் குறையுது. கரெக்ட்டுங்களா? அப்ப அப்படியே நம்மளுக்கு வந்து பேயபிள் ரிப்போர்ட் லைபிலிட்டில 7 லட்சம் ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல என்ன குறையுது? 10 லட்சமா குறையுது. அங்க 3 lakh, அந்த 3 lakh டிஃபரன்ஸ் தான் இங்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேனேஜ் பண்ணிடும், டேலி பண்ணிடும். ஓகே, இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த சாம்பிள் கூட நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன்.
நீங்க சும்மா மேனுவலா கூட்டு கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாவே அப்படி கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வர்ற மாதிரி இருக்கும், ஆனா வராது. ஓகேங்களா? ஏன்னா பேலன்ஸ் ஷீட் ஏன் டேலி ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னாவே நம்ம மிகப்பெரிய அக்கௌண்ட் ஆயிருவோமே. கரெக்டா? கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. பட் கொஞ்சம் நான் கொஞ்சமா இன்புட் கொடுக்குறேன். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, ஓகே. ஓகே. ஸோ இப்போ முருகன் ஸ்டோருக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம், பணம் கொடுத்துட்டோம் கொடுக்கல அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, அதனால கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம். அப்போ டெபிட் த ரிசீவர் முருகன் ஸ்டோர். ஸோ முருகன் ஸ்டோர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து டெபிட்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன் முருகன் ஸ்டோருக்கு. இது வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 35 lakh அப்படிங்கிறத நம்ம வந்து 35 அப்படியே வந்து டு சேல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளி இதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கோம். முருகன் ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட்டுக்கு நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமன் கோ. ஓகேங்களா? இது வந்து அஸ் யூஸ்வல் இதுக்கும் ட்ரேடுக்கும் சம்பந்தம் ரிசீவ்டு ஃப்ரம் ராமன் கோ பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெபிட் த ரிசீவர். இங்க யாரு ரிசீவர் அப்படின்னா HDFC பேங்க் தான் வந்து என்ன அப்படின்னா ரிசீவர். ஓகேங்களா? ஸோ HDFC பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து டெபிட்ல வச்சிருக்கேன். டெபிட் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 15 lakh அப்படின்னா 15 lakh அப்படிங்கிறது டெபிட் ஆயிடுது. பேங்க்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் அஸ் வெல் அஸ் டு ராமன் கோ. ஓகேங்களா? டு ராம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து இங்க ராமன் கோ அக்கௌண்ட்ல இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 15 lakh. ஓகேங்களா? ஸோ டெபிட் த பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ராமன் கோ. அதாவது இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா ராமன் கோட்ட இருந்து இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங்ல இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ராமன் கோ சன்ட்ரி டேட்டா ரிசீவபிள் அசெட்ங்கிறது குறைஞ்சு அப்படியே வந்து அது பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற அசெட் இன்க்ரீஸ் ஆயிடும். இதான் நடக்க போகுது. அல்லது ராமன் கோ அப்படிங்கிற அக்கௌண்ட்ல எதுவுமே இல்ல சார், பேலன்ஸே இல்ல, அவங்க தர வேண்டியதே இல்ல அப்படின்னா இந்த ராமன் கோ வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு கன்சிடர் பண்ணி அது லைபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பேங்க் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும். இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா பர்சன்ஸ் சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட். ஓகேங்களா? இதுல வந்து ஆபரேஷன்ஸ் அதாவது நெட் ப்ராஃபிட் என்ன நெட் லாஸ் என்ன அப்படின்னு போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா பர்சன்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டாவே நம்ம வந்து எழுதுவோம். இப்போ அதே மாதிரி ரிசீவ் ஃப்ரம் முருகன் ஸ்டோர்ஸ், செக் ரிசீவ் ஃப்ரம் முருகன் ஸ்டோர். அப்ப அதே தான் மேல இருக்க அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து HDFC பேங்க் டேட்டா எவ்வளவு அப்படின்னா 25 lakh ஆல் டேட்டர் டூ. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா முருகன் ஸ்டோர். ஸோ மேல இதே மாதிரி தான் நம்மளுக்கு யார்கிட்ட செக் வருதோ செக் நாம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா பேங்கை டெபிட் பண்ணிடணும். யாருக்கு கொடுக்குறாங்களோ யார்கிட்ட செக் வருதோ அந்த பார்ட்டியை கிவர் அப்படிங்கிற பேசிஸ்ல கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தான் செக் இஸ்யூடு. இப்போ A லிமிடெடுக்கு நாம கொடுக்குறோம், அப்போ பேங்கர் வந்து நம்ம கிரெடிட்டர் அப்போ நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான், கிரெடிட் தான் கிவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். தென் யாரு செக் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரிசீவர் அப்போ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ A லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் த ரிசீவர் A லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் செக் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா 10 lakhக்கு நம்ம வந்து செக் எழுதியிருக்கோம். அப்படியே ஆல் டெண்டர் டு பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கறதுனால பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? அதுவும் HDFC பேங்க். ஓகேங்களா? ஸோ கேஷ் வெளியில போகுது அப்படின்னா கேஷ்ல கிரெடிட் பண்றோம், பேங்க் மூலமா கொடுக்குறோம் அப்படின்னா பேங்கை கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப கேஷ் டெபிட்ல இருந்தா உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம், கிரெடிட்ல இருந்தா வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். இது ரியல் டைப்லயும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கேஷா கொடுத்தோம்னா கேஷை கிரெடிட் வைக்கிறோம், செக்கா கொடுத்தோம்னா எந்த பேங்க் செக்கோ அந்த பேங்கை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரெடிட். ஓகேங்களா? இந்த மாதிரியும் இது வந்து என்னன்னா லூப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? லூப் இன் தி சென்ஸ் அதிகமான டிரான்சாக்ஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அல்லது அதை பத்தி திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும், அதுவா வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? செக் வெளில போயிருக்கா கிரெடிட் தான், கேஷ் உள்ள வந்தா டெபிட் தான். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு என்ட்ரியை பார்க்குறோம், என்ட்ரியை பார்க்கும் போதே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரி அக்கௌண்ட். அப்ப கேஷ் உள்ள வந்திருக்கு, சேலரி அப்படின்னு இருக்கு. பொதுவா சேலரி நம்ம கொடுத்தோம்னா கேஷ் வெளியில தானே போகும் அப்படின்னு சொன்னா மைண்ட் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
அது சேலரி நீங்க கொடுத்ததுக்கான என்ட்ரியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சேலரி கொடுத்ததுக்கான என்ட்ரியா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா. ஒருவேளை ஆமா சார் சேலரி கொடுத்ததுக்கான என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, சேலரிங்கிறது நாமினல் தானே, சேலரி டெபிட் தானே பண்ணணும். நாமினல் as well as எக்ஸ்பென்சஸ். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வைக்கணும். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வைக்கணும். ஏன்னா கேஷ் வெளில போகுது. அப்போ வந்து என்ன ஆகுது, கேஷ் உள்ள வந்திருக்கு ஆனா சேலரின்னு இருக்கு. சேலரினா பணம் வெளியில தானே போகணும். அப்போ அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அதுல ஒருவேளை மிஸ்டேக் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சேலரி கொடுத்ததா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா இந்த இடத்துல இன்னொரு நம்மளுடைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அதிகமா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து ஒரு கேரக்டர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. நமக்குள்ள ஒரு கேரக்டர் சுத்திட்டு தெரியும். அந்த கேரக்டரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரின்னு இருக்கு. அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு கேட்கணும். ஆனா வந்து என்ன இப்படி தப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, சேலரி கொடுத்ததை போயிட்டு தப்பா என்ட்ரி பண்ணிருக்கீங்க, டெபிட் கிரெடிட். அப்படி நம்ம போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, டெபிட் சேலரி கிரெடிட் கேஷ்னு என்ட்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பார்த்தோன்னே தப்பா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட் ஒன்லி அக்கௌண்ட்ஸ் ஃபீட் எந்த ஃபீட்டா இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஸோ அக்கௌண்டன்ட் வந்து சின்ன ப்ரெஷர் தான், அவங்க மேபி தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கணும். சார் நம்ம தான் ரூல் படிச்சிட்டோம், சேலரி அக்கௌண்ட் சேலரி அப்படின்னா நாமினல், எக்ஸ்பென்சஸ் டெபிட் கேஷ் தானே, சேலரின்னு வந்தாவே அது டெபிட் தானே பண்ணணும். அப்ப ஏன் இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அதையே நம்ம கேட்கணும், நம்மளே மாத்த வேண்டியதானே. ஒருவேளை இல்ல அவங்க அன்னைக்கு லீவு, ஓகேங்களா, இல்ல அவங்க அன்னைக்கு லீவு, அப்ப போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளே வந்து அதை என்ட்ரி பண்ணக்கூடாது, நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் சார் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா? இப்ப நான் சொன்னது என்னன்னா, சேலரி கொடுத்துருக்கோம், கிரெடிட் அதாவது என்ன அப்படின்னா கோஸ் அவுட் அப்படிங்கிற பேசிஸ்ல கேஷை கிரெடிட் பண்ணிருக்கணும். அஸ் பர் நாமினல் ரூல் படி சேலரியை தான் டெபிட் பண்ணிருக்கணும். ஆனா என்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே உல்டாவா இருக்கு. அப்ப அது உண்மையிலே தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு 100% நம்ம வந்து அசூரன்ஸ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார், தப்பு தானே சார் அது. எடுத்துக்க கூடாது. அதுதான் நம்ம வந்து என்னன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு கேட்கணும். சம்டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, HR பேங்க் அக்கவுண்ட்ல சேலரியை கிரெடிட் பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா, பேங்க் வந்து சர்வர் வந்து பிரச்சனை இருக்கு, நம்ம பேங்க் அக்கவுண்ட் கிளியர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சேலரியை கொடுத்துட்டு, ஆபீஸ்ல வந்து கேஷா வந்து சேலரியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வந்தா போதுமேன்னு சொல்லிட்டு நம்மால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து செலவு பண்ணிட்டாரு. ஓகேங்களா, ரெண்டையும் சேர்த்து பயங்கரம் போனஸ் மாதிரி நினைச்சு செலவு பண்ணிட்டாரு. இதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அக்கௌண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது போல செலவு பண்ணிட்டாரு. ஆனா பிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன். பிஆர்எஸ்னா என்ன அப்படின்னா பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். we have to compare the bank statement as well as books of account அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல முன்னா அவர் பேரு, ஓகேங்களா, முனியாண்டி முன்னா அப்படின்னு வச்சுக்கோரு. முன்னா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முன்னாவுக்கு 35,000 ரூபாய் வந்து சேலரி கொடுத்தாச்சு அப்படின்னு போயிருச்சு. இங்க ஆபீஸ்ல கேஷ் வவுச்சர்ஸ் செக் பண்ணும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, முன்னா வந்து ஒரு 35,000 ரூபாய் கேஷ் வாங்கியிருக்காரு சேலரிக்காகன்னு சொல்லிட்டு இங்கேயும் லாக் ஆயிடுச்சு சேம் மந்த். இப்ப முன்னாவிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி அக்கௌண்ட் டேட்டார் 35,000 டு பேங்க் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 35,000 2 டைம்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சேலரி டெபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2 டைம்ஸ் சேலரி டெபிட் பண்ணப்படும். கேஷ்ல ஒரு பக்கம் டெபிட் பண்றாங்க, பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற அவர் ஒரு பக்கம் டெபிட் பண்ணி வச்சுட்டு, ஓகேங்களா, அப்ப 2 டைம்ஸ் வந்து இப்ப முன்னாவை கூப்பிட்டு HR என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நாங்க தெரியாம உங்களுக்கு அனுப்பிட்டோம், அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அங்க இருந்து வாங்குனீங்க இல்லையா கேஷா வாங்குனீங்கல்ல, அதை பேங்க்ல இருந்து நீங்க எடுத்தோ அல்லது கேஷ் இருந்துச்சுன்னா கேஷா எடுத்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இப்ப முன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த கேஷை வந்து எனக்கிட்ட கடன் கேட்டாரு.
ஓகேங்களா? அப்பதான் எனக்கு அந்த கிளாரிட்டி தெரியுது. அப்ப நான் சொன்னேன், நீனும் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட், நானும் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட், பிஆர்எஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னா மந்த் ஆன் மந்த் கார்பரேட் கம்பெனில இத்தனைக்கும் வந்து சாம்சங் ஸ்டோர்ல வேலை பார்த்தாரு அவரு. ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுல சேலரி அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? போன மாசம் சேலரி என்னவோ அதேக்கு ஈக்குவலா தான் வந்து சேலரி இருக்கும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, புதுசான யாரும் ஹையர் பண்ணலையே அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீ ஏன் இதை போயிட்டு நீ வந்து பிரார்த்தனை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு, அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் அமௌண்ட் ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் போட்டு கொடுத்தோம். அப்ப அந்த முன்னாவுக்கு என்ன என்ட்ரி நடந்திருக்கும் அந்த இடத்துல? இப்ப வேணா சேலரி பார்த்த கேஷ் வந்து உள்ள வந்த மாதிரி இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து என்ன பண்ண அவன் வாங்கின கேஷை டெபிட் பண்ணிட்டு சேலரியை கிரெடிட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நாம வந்து அதுக்கு பின்னாடி என்ட்ரி அப்படிங்கிறது இப்ப எனக்கு சொல்லும் போது என்னோட அக்கௌண்ட் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஆல்வேஸ் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்வேஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஆல்வேஸ் டெபிட் ஆல்வேஸ் கிடையவே கிடையாது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன பண்ணணும்? சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்ன பண்ணணும்? அதுதான் வந்து என்னன்னா ரிவர்சல் ரூல். ஓகேங்களா? அதுதான் ரிவர்சல் ரூல். தென் வந்து என்ன அப்படின்னா 15,000 ரூபாய் அப்படின்னு எழுத வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1,500 ரூபாய் எழுதிட்டே அக்செப்ட் பண்ணிட்டோம். 1,500 ரூபாய் எழுதி நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டோம். ஆனா கேஷ் எடுத்து கொடுத்தது 15,000 ரூபாய், அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணி இருக்குது 1,500 ரூபாய், கையெழுத்து வேற வாங்கி வச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நம்ம வந்து ஷார்டேஜ் பண்ணோமோ அதை திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப 13,500 ரூபாய் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்ப இது அப்படியே உள்டாவா இருந்துச்சுன்னா கேஷ் உண்மையிலேயே கொடுத்தது 1,500 ரூபாய், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பார்க்க வந்திருக்காரு, அதாவது ரிப்பேர் பார்க்க வந்திருக்காரு எலக்ட்ரீஷியன், 1,500 ரூபாய் கையில எழுதி கொடுத்துட்டோம். ஆனா தெரியாம 15,000 சொல்லிட்டு நம்ம டெபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கேஷ் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது மிஸ் மேட்ச் வருது. என்னடா அது 13,500 ரூபாய் இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம வந்து பாக்குறோம், எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறோம், இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ராவா நம்ம போட்டுட்டோம். அப்ப அந்த ரிப்பேரிங் சார்ஜஸ் அப்படிங்கிற அந்த நாமினல் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஓகேங்களா? எவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ரா டெபிட் பண்ணிட்டோம்? 1,500 ரூபாய், சரி 13,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா டெபிட் பண்ணிட்டோம். அது கிரெடிட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பேரிங் சார்ஜஸ் கிரெடிட் பண்ணிட்டு கேஷை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்தது மாதிரி கணக்கு காமிச்சோம்னா ரியலா இருக்கக்கூடிய கேஷும் அதுவும் டேலி ஆகும். என்ன சார் அது ஒரு இதுக்கு ஒரு என்ட்ரியா? அதை போய் டக்குன்னு அது என்ட்ரி எடுத்தோமா, ஆர்டர் பண்ணோமா, ஆர்டர் பண்ண அக்செப்ட் பண்ணோமா, முடிஞ்சு போயிருங்களா சார்? அதுக்கு போய் ஏன் சார் நீங்க வந்து இன்னொரு என்ட்ரி போட சொல்றீங்க? ஏன்னா டேலி தானே, சிஸ்டம் தானே, அது போயிட்டு என்ன என்ட்ரி நமக்கு தானே சிஸ்டம், அதுக்கு போய் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். அதை போட்டு ஆர்டர் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதானே, ஒரு 0 ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுற வேண்டியதானே. அதுக்கு ஏன் இன்னொரு என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி அப்படிங்கிறது ஏன் பண்ணணும்? இது உங்களால திங்க் பண்ண முடியுதா? ஏன் பண்ணணும்? அப்படி அப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த தப்பு நடந்தது தெரியாம போயிடும். தெரியாம உண்மையிலேயே போயிடும். நம்ம அதுக்கு எதுக்கு நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும்? ஏன்னா அது அக்கௌண்ட்ஸ் எப்படி பொறுத்தவரை இருந்தாலும் தெரிஞ்சிடும், ரெக்டிஃபை தெரிஞ்சிடும், பண்ணாலும் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியும்னா அந்த ரிப்பேரிங் சார்ஜஸ் வாங்க வந்திருப்பார் இல்லையா, அவருக்கு டேலியில நம்ம கடை 15,000 ரூபாய் பில்லு போட்டு வவுச்சர் போட்டு அவர்கிட்ட கையெழுத்து வர வாங்கி உள்ள வச்சிருவோம். ஓகேங்களா? அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா பிரிண்டட் உள்ள இருக்கும். அது வவுச்சிங் பண்ணும்போது இயர் ஆடிட்டிங் பண்ணும்போது அதை தான் எடுத்து காட்டுவோம். 15,000 ரூபாய் காட்டுவோம். ஆனா டேலியில போய் என்ட்ரி பண்ணி பார்த்தா 1,500 இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி நீங்க என்ன நடந்திருக்கு 15,000 ரூபாய்க்கு போட்டு முதல்ல ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. 15,000 அதுக்கு வந்து என்னன்னா 15,000 ரூபான்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா அவனுக்கு 1,500 ரூபான்னு போட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு 15,000 ரூபாய் கணக்கு அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? டேலியில நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்? 1,000 ரூபாய் கணக்கு அமைச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 15,000 ரூபாய் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப 13,000 ரூபாய் எங்க யாருக்கு போச்சு? உண்மையிலே அந்த ரிப்பேர் பார்த்த பர்சன் கொடுத்தீங்களா இல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? கான்செப்ட் இருக்கு இல்லையா? அப்ப அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேஷ் அக்கவுண்ட் பண்ணி பாருங்க சார், எக்ஸஸ் அது அந்த டைம்ல இயர் எண்ட்ல ஆடிட்டிங் டைம்ல இயர் எண்ட்ல தெரியாது இல்ல. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், அதே லெட்ஜர் எடுத்து பார்க்கும்போது ஒரு டைம்ல நம்ம ரிவர்சல் என்ட்ரி பண்ணிருக்கோம். அந்த ரிவர்சல் என்ட்ரி பண்ணும்போது being the entry for by mistake
டேட்டா என்ட்ரி மிஸ்டேக், இவ்வளவு அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பா வந்து அந்த டைம்ல என்ட்ரி பண்ணிட்டோம், அதுக்கான ரிவர்சல் என்ட்ரி தான் இது. அப்ப எக்ஸாக்டா கொடுத்தது எவ்வளவு அப்படின்னா 13,000 ரூபாய் நம்ம வந்து என்ட்ரி லெவல்ல தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டெபிட்டா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆல்வேஸ் டெபிட், எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்றதுல நியாயம் கிடையாது. இன்கம் ஆல்வேஸ் கிரெடிட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரியல் டைம்ல நம்மளுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ப்ராக்டிகலா நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அதனாலதான் டேலி என்ன பண்ணுன்னா என்ட்ரி பண்ணும்போது நீங்க வந்து தப்பா என்ட்ரி பண்றீங்க, சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் பண்ணணும், அப்படி உல்டாவா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா டேலி சொல்லாது. ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கும், அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்டா இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறது இந்த ட்ரேடிங் ரிலேட்டடா பார்க்கும்போது செக் இஸ்யூட் டு சி லிமிடெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல செக் இஸ்யூட் சி லிமிடெட் கொடுக்குறோம், டெபிட் த ரிசீவர் சி லிமிடெட். ஸோ சி லிமிடெட் அக்கௌண்ட் ரிசீவர் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சி லிமிடெட் அப்படிங்கிறத நான் வந்து டெபிட்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் அப்படியே இங்க என்டர் பண்றோம். தென் வந்து டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த என்ட்ரிக்கா சார் இவ்வளவு கிளாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் இந்த என்ட்ரிக்கா அந்த கிளாரிட்டி கொடுக்கல, நாளைக்கு நம்ம பார்க்க போற என்ட்ரிக்கா இந்த கிளாரிட்டி. ஓகேங்களா? சோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்கம் வந்து இன்கம்க்கு அகைன்ஸ்டா நம்ம கொடுக்குறோம், நெட் ப்ராஃபிட்டை குறைக்குதுங்கிறதுனால பெரும்பாலும் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் ஆடிட்டுக்கு வந்து நிறைய வந்து கொஸ்டினரிஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வேணும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஃபிராட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நிறைய வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சில இதுக்கு வந்து நம்மளால வந்து இப்ப நான் வந்து சொன்னது ரிப்பேரிங் சார்ஜஸ், அது யாரோ ஒருத்தர் பையன் வந்தா யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போனா அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு நம்ம வந்து அவர் பார்த்திருக்காரு, 1500 ரூபாய் ரிப்பேர் பண்ண பார்த்திருக்காரு. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி பண்ணிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? 1500. ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து 1000 ரூபாய் அவர் கையில கொடுத்துட்டு அதை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு 2000 ரூபாய் அப்படின்னு கணக்கு எடுக்கிறோம். அப்ப அந்த 5000 ரூபாய் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த பையனை எங்கிட்டு கண்டுபிடிச்சு எப்ப ஆடிட் பண்ணி எப்ப யாருக்கு கண்டுபிடிக்கிறது ஓனருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் வந்து இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஓனர் வந்துட்டு போவாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, ஐ மீன் பெனாயில் வாங்கினேன், ஓகேங்களா, பெனாயில் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து கிளீனிங்காக இந்த அது என்ன ஆசிட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது. அது ஒரு மாசமா சார் இருக்கும், எங்க வாங்கினது எங்கப்பா அப்படின்னு கேட்டா ஒரு மாசமா சார் இருக்காங்க, முடிஞ்சு சார் மறுபடியும் வாங்கிருக்கோம் சார், அதெல்லாம் தூக்கி போடாது சார் குப்பையில அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கன்சியூமபிள், ஈஸியா வந்து கன்சியூம் ஆயிடும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா ப்ரூஃப்னா நம்ம வந்து பண்ண முடியாது அந்த அக்கௌண்ட். இன்னும் கூட நான் ஒரு விஷயத்த வேலை பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 3 எலக்ட்ரீஷியன் நம்பர் வச்சிருப்பாரு, 3 ஏசி ரிப்பேர் பாக்குற நம்பர் வச்சிருப்பாரு, சட்டர் கிளீன் பண்ற ஒரு 3 நம்பர் வச்சிருப்பாரு. 3 பேருக்கு அண்ணா நான் வவுச்சர்ல உங்களுக்கு இவ்வளவு போடுவேன், நீங்க கையெழுத்து போட்டு தரணும், ஆனா எனக்கு இவ்வளவு நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாலும் எனக்கு இவ்வளவு அப்படின்னு பேசுவாரு. இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் நடக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவனை போயிட்டு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, அது அவனுக்கு நல்லதுன்னு படுறது போல தெரியுது போல போயிட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம அதுல போய் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனா அதே வேலை என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிருக்காரு. புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு புக்கு வேண்டாம் சார் கொடுக்குற நோட்ஸே போதும் அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. பேசிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம், 1500 ரூபாய் நம்ம மிச்சமாவது, சார் கொடுக்குற நோட்ஸே நம்ம கை வலிக்க எழுதி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாவது எக்ஸாம் இந்த டேலியை கத்துக்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க அவங்க. ஆனா ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் அங்க பில் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்குறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புக் இல்லாம நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிச்சு 2 பில்லு வந்து என்ன அப்படின்னா மீட்டர். நம்மளுக்கு இது ரொம்ப நாளா தெரியல, கடைசியில எப்படி பார்த்தாலும் புக்கு ஏன் 1000 ரூபாய்க்கு பார்த்து ஏன் நீங்க புக்கு வாங்கல, ஆபீஸ்ல போயிட்டு எப்படி வேலை பார்ப்பீங்க, டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ வேலை பார்க்கணும், செக்கை வச்சு நீங்க என்ட்ரி பண்ணணும் அல்லது பில்லை வச்சு நீங்க என்ட்ரி பண்ணணும், கொட்டேஷனை பார்த்து என்ட்ரி பண்ணணும், பார்த்து என்ட்ரி பண்றதே ஒரு ஸ்கில். இங்க ஒரு அமௌண்ட்டை பார்ப்பீங்க, அங்கே ஒரு என்ட்ரி பண்ணுவீங்க. அப்போ நம்மளுக்கு அப்சர்வேஷன் இங்க இருந்து பார்த்துட்டு அங்கே போறதுக்குள்ள ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்ல வந்து நம்மளுக்கு மறக்குது,
250 நீங்க வந்து பாக்குறீங்க, அங்கே பாத்தீங்க அப்படின்னா 517 டைப் பண்றீங்க. பார்த்து ஏன் டைப் பண்றதுல என்ன மிஸ்டேக், அப்ப அதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணும்போது தான் சார் தான் சொன்னாரு, புக்ல என்ன ஃபீஸ் கம்மியாம்ல, 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறோமாம்ல. ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 6500 ரூபாய், ஃபீஸ் வந்து என்னன்னா 8000 ரூபாய். நீங்க ஆக்சுவல் 1500 ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு. அப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த அதுல ஒரு 1500 ரூபாயில வந்து ஸ்டூடெண்ட்ல கை வைக்கும் போது நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியும். ஓகேங்களா? சோ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு, ரிடக்ஷன் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லி அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சில எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம கரெக்டான ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு நம்பகமான ஒரு பர்சன் நம்ம வந்து உட்கார வைக்கும் போது அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நிறைய மானிட்டர் பண்ற மாதிரியும் காட்டிடக்கூடாது. அவர் எதுவும் ஃப்ராட் பண்றாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஆஹ் ஆஹ் ஒரு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணி அதன்படி வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டட் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.